Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அக்னீஸ்வரன் விஜய் நேற்றைக்கு திக தலைவர் சந்திக்கிறார். இன்னைக்கு திமுக தலைவர், மதிமுக தலைவர், பாமக தலைவர், நாம் தமிழர் கட்சியின் தலைவர் வரிசையாக சந்திக்கிறார். விமர்சனங்கள் கடுமையாக வைத்தது கூட தேர்தல் களத்தில் இன்றைக்கு முதல் நாள் பதவியேற்றத்துக்கு கூட மறைமுகமாக விமர்சனத்தை பண்ணிட்டு இன்றைக்கி போய் சந்திக்கிறார். ஆனால் அந்த வரிசையில் இன்னும் அதிமுக தலைவரை யாரையும் சந்திக்கலை. இல்லை இவங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணி யார் தலைவர்னு வரட்டும் அதுக்கப்புறம் சந்திப்போம்னு இருக்கிறாரா? பல சதி வலைகள் இல்லை. எப்பா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போதும் அண்ணா திமுக பிரச்சனைன்னு பேசணும். இப்போ தாவேக்கா விஜய் வந்ததுக்கு பிறகும் அண்ணா திமுக தான் பிரச்சனைன்னு பேசுகிறோம். பிரச்சனை இருக்கு பேசுகிறோம். கரெக்டு, நான் அது இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் மக்கள் பிரச்சனை நம்ம பேசுகிறோமா? 200 யூனிட் இலவசம் சொல்லி கர்நாடக அரசாங்கம் கொடுத்துச்சுங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? இப்போ 200 யூனிட் கொடுத்ததுனால யாரும் பணம் கட்டல. அரசாங்கத்தினுடைய கடன் சுமை அதிகமாகி ஒரு யூனிட்டுக்கு தமிழக அரசாங்கத்தை விட அதிகமா பணம் வசூலிக்கிறாங்க. அப்ப அது இருக்கட்டும். ஆகையினால 6 மாசம் கழிச்சு தான் இது மலர்பாதை மக்களுக்கா அல்லது முள்கிரீடம் மக்களுக்கா என்று தெரிய வரும். ஆனா முன்னாடியே என்ன சொல்லிடாதீங்க. உடனே கேட்பீங்க, வக்கீல் வாய்தா வாங்குற மாதிரி 6 மாசம் கேட்கறிய. ஆமா, அப்படித்தான் கேட்க முடியும். ஏன்னா இன்னைக்கு தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க. இன்னும் 10 அமைச்சர்கள் தான் பதவியேற்றிருக்கிறாங்க. இன்னும் 34 அமைச்சர்கள் முதலமைச்சரோட அவர்கள் எல்லாம் பதவியேற்கட்டும், அரசு துறைக்கு வரட்டும், அந்த துறையை எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பார்ப்போம். அப்படிதான் நான் பார்க்கிறேன். ஆகவே தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கும் செல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி பிடித்திருக்கிறது, வரவேற்கத்தக்கது. அப்படிலாம் இனிமேல் யாரும் போயிடாதீங்க, அப்படிலாம் யாரும் போகக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நான் அங்கதான் போகல, இங்கேயாவது எல்லாத்தையும் பார்க்கிறேன்னு சொல்லி ஒரு பரிகாரத்தை தமிழ்நாடு அரசு செய்கிறது. அது முக்கியமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்க்க போறாங்க, என்ன எதிர்பார்த்து இந்த ஆட்சியை மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. திராவிட கட்சிகளே வேண்டாம், கரெக்ட், வேண்டாம்னு சொன்னவங்க 126 சட்டமன்ற உறுப்பினர்கள், வேண்டும்னு சொன்னவங்க 108 சட்டமன்ற உறுப்பினர்கள். வாக்கு சதவீதம் சொன்னோம்னா டைம் ஆயிரும், நீங்க டைம் தர மாட்டீங்க. ஆனாலும் இந்த 106 பெருசா 60 ஆண்டு காலம் இருந்தது. இந்த புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்ச 2.5 வருஷத்துல ஒரு தமிழ்நாட்டு ஆட்சி பிடித்திருக்கிறார்களா? அவர்கள் வரவேற்புக்குரியவர்கள். செயல்பாடு என்ன? 6 மாசம் கழிச்சு தான் ஆண்டவன் மீது ஆணையிட்டு பதவி பிரமாணம் செய்து கொண்டார், உறுதிமொழி எடுத்துக்கிட்டார். ஆனால் ஆட்சி தமிழ்நாட்டை ஆண்ட 2 பேருமே இந்த விழாவில் பங்கேற்கல, புறக்கணிச்சிட்டாங்க. அதில் மிக கடுமையாக அரசியல் எதிரின்னு சொன்னவரை போய் சந்திக்கிறார். எம்ஜிஆரை புகழ் பாடினவர், ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசியவர். ஆனால் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரை போய் இதுவரைக்கும் சந்திக்கலையே அப்படிங்கிறப்ப ஏன் தவிர்க்கிறாரா? அந்த கட்சி எங்ககிட்ட வந்துருச்சு சார், ஏன் சார் பார்க்கணும்? அது 30 பேரா 31 பேரா, அவர்கிட்ட 17 பேரா 18 பேரா, அதெல்லாம் இன்னும் ஒரு இந்த 5 வருஷத்துல ஓட்டிட்டு கடைசி எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள், ஏற்கனவே கஜானாவை காலி பண்ணி விட்டு போய் விட்டார்கள், நான் என்ன செய்வது? வெள்ளை அறிக்கை கொடுத்தேன், சட்டமன்றத்துக்கு வராமலேயே தமிழ்நாடு கஜானா காலியா போயிடுச்சுன்னு சொன்னது இந்த அரசாங்கம் தான். அதுதான் கைப்புண்ணுக்கு கண்ணாடிங்கிறது போல தான் இடைக்கால பட்ஜெட்லயே எல்லாத்தையுமே தெளிவா இருக்குல்ல. பிறகு எதுக்கு 6 சிலிண்டர் சொன்னீங்க? பிறகு எதுக்கு 2500 ரூபாய் சொன்னீங்க? எப்படி இது? ஓ, வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டீர்களோ? இல்லை இல்லை, 34,000 வாட்ஸ்அப் குழுக்கள் உங்களை வரவைத்தது என்பது மக்களுக்கு தெரியாதா என்ன? ஆகவே செயல்பாடுகளை பொறுத்து தான் சார். இப்போ மத்திய அரசு இங்க மக்கள்கிட்ட மாநில அரசு எதிர்பார்க்கிறது என்னப்பா, கையெழுத்து போடுவீங்களா இல்லையா? மும்மொழி கொள்கைன்றது சொல்றீங்க இல்லையா? அது மாதிரி இந்த கல்வித்துறையில் ஏதாவது கோரிக்கைகள் வந்தா ஆதரிப்பாங்களா இல்லையா? அதெல்லாம் 6 மாசம் கழிச்சு தான் தெரியும். இப்பொழுது ஒரு அரசாங்கத்தின் மீது இல்ல அது அப்படி போயிடுச்சு இது இப்படி போயிடுச்சு என்று சொல்லுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது 5 ஆண்டுகளும் இப்படித்தான் போகுமா என்று எனக்கு தெரியாது. சரி, பேசலாம். ஆட்சி தொடங்கிய நாளிலிருந்து திமுகவிலிருந்து எதிர்ப்பு வருது, ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்திருக்கிற கட்சிகள்கிட்டேருந்து எதிர்ப்பு வருது. அதிமுக ரொம்ப அமைதியா இருக்கு. அதில் 2 கேள்வி எழுப்புது. அதிமுகவுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஒன்று,
இல்லை அதிமுக நாளைக்கு ஆதரவை கொடுக்க போகுது, அதனால எதுக்கும் விமர்சிக்க வேண்டாம்னு ஒதுங்கி இருக்குன்னு சொல்றாங்க. பலருடைய கேள்வி அதுவாக தான் இருக்கு. நம்மளால 10 வருஷமெல்லாம் அமைச்சர் இல்லாம இருக்க முடியாது சார். அதனால எதிர்க்கட்சியா இருந்தோம். இனி அடுத்தவர்கள் முயற்சி செய்கிறார்கள், எங்கிட்ட இருக்கு பயன்படுத்த போறோம் என்று சொல்லுகிறார்கள். அது அவர்களுடைய முயற்சியா இருக்கலாம். ஆகவே தாவேக அதிமுக கூட்டணியா வந்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் போறதெல்லாம் போறீங்க, ஒட்டுமொத்த கட்சியோட போக வேண்டியதான, அதுல மீண்டுமா ஒரு இது, அதுதான் கேட்கிறேன். வெட்டு 1 துண்டு 2 என்று ஒரு கட்சியினுடைய இயக்கத்தை புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் உருவாக்கிய இயக்கத்தை இன்றைக்கு நீங்க இப்படி வழி நடத்துறது சரியா? பல்வேறு குளறுபடிகள், இவிஎம் மிஷின் குளறுபடி, பல புற அழுத்தங்கள், இதெல்லாம் தாண்டி ஆபத்துக்கு வருகிற போதுதான் ஒரு இயக்கம் அப்படி கட்டுக்கோப்பா இருக்கணும். அதே நேரத்தில் அது விசாலமான அகன்ற பார்வையாக இருக்குமே ஆனால் அந்த கட்சிக்கும் நல்லது, அந்த நிறுவனத்துக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் பார்க்கிறேன். ஆகையினால ஏன் அதிமுக அங்கு போகல, அமைதியா இருக்காங்கன்னா, அவங்க அமைதியா இருக்கிறது தான் ஆபத்து. ஆபத்து வரும்போது கூட நீங்கள் பேசவில்லை என்றால், நீங்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு விஜய் அவர்கள் போய் பார்த்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. என்னைக்கு இந்த அரசாங்கம் ஆரம்பிச்சு 6 நாள் 7 நாள் ஜம்முன்னு மந்திரிமார்கள் எல்லாம் போகலாம். ஆனால் இன்னும் 20 மந்திரிமார்கள் யாரை போட போறாங்க தெரியல. அதிமுக உள்ள வரப்போதா அல்லது உள்ளுக்கு இருக்கிற அதிமுக வெளியே குதிக்க போதா எதுவுமே தெரியவில்லை. ஆட்டுவித்தால் யார் ஒருவர், ஆடாதார் யாரோ. அந்த ஆட்டுவிப்பது யார்? மனசாட்சியா, பிற சாட்சியா அல்லது பிறல் சாட்சியா என்பதை வரும் வாரத்தில் தெரிஞ்சு போகும். வழக்குரைஞர் பிறல் சாட்சியெல்லாம் குறிப்பிட்டு சொல்றீங்க. அப்ப அந்த ஆட்டுவிப்பவர் யாருங்கிற இன்னொரு கேள்வி இருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டா சரியா இருக்கும். அது நீங்க கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். தெளிவுபடுத்துகின்றீங்களா? அது இப்ப தெளிவுபடுத்த முடியாது. ஏன்னா திருப்பத்தூர்ல 185வது சட்டமன்ற தொகுதியில மொத்தம் 77% வாக்கு பதிவாக இருக்குது. ஆனா எல்லாரும் ஓட்டு போட்டுட்டாங்க. எல்லாரும் ஓட்டு போட்டு அப்படின்னா 100% வந்திருக்கணும். 77% வாக்குப்பதிவு. ஆனா எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, 2 ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஒரு ஓட்டுல அமைச்சர் தோத்துட்டாரு. எப்படிப்பா நம்ப முடியும்? யாருடைய வெற்றி உண்மையானது? நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கு. ஆமா, அது நீதிமன்றம் 50 வருஷம் கழிச்சு தீர்ப்பு வரும். அதுக்குள்ள 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சிடும். யாரைத்தான் நம்புவதோ? வருதா இந்த பாட்டு? அதிமுகவுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குமோ? நீங்க அதிமுகவுக்கு பொருந்தாது. அதிமுகவுக்கு பொருந்தவே பொருந்தாது. அதிமுக தொண்டர்களுக்கு. ஆனால் அதிமுக தொண்டர்களுக்கு தன்முனை. அதிமுக தொண்டர்கள் அப்பாவிகள் சார். இந்த இயக்கம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க சார். 10 ஆண்டுகளில் 5 ஆண்டுகளில் எனக்கு எந்தவித பிரதிபலனும் வேணாண்டு இருக்கிறாங்க சார். ஆகவே இன்னைக்கு 5 வருஷம் நாங்க எதிர்க்கட்சியா இருந்தோம், பரவாயில்ல. அடுத்த 6வது வருஷம் எங்களால் அமைச்சராக இருக்க முடியாதுப்பா என்று சொன்னால் காங்கிரஸ்காரங்கள இந்த நாட்டில் வாழவே முடியாது. ஆட்சியை விட்டு 11வது வருஷம், 11வது ஆட்சி காலம் 11வது ஆண்டுக்கு மேல போய்கிட்டு இருக்கு. 200 வருஷம் சீனியாரிட்டி உள்ள கட்சி. ஆகையினால இவைகள் எல்லாம் மனம் சார்ந்தது. என் நாடு முக்கியமா, என் மக்கள் முக்கியமா, என் கட்சி முக்கியமா அப்படின்னு பார்த்தா எனக்கு என் வளர்ச்சி தான் முக்கியம்னா யாரால, ஆண்டவனால கூட, புரட்சி தலைவரால கூட அதிமுக காப்பாற்ற முடியாது. அதிமுக காப்பாற்ற முடியும், சுயநலவாதிகளால் ஒன்றும் செய்ய இயலாது. மாற்றம் வேணுமா? எல்லாரும் சேர்ந்து மாறுங்கன்னு தான் சொல்றோம். ஒருத்தர் குறை சொல்லிட்டு இப்படித்தானே கடந்த 5 ஆண்டு காலமா 2016 இருந்து இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கு சார். ஆகவே முற்றுப்புள்ளி வைப்பது எப்போது? நீங்கள் தொடக்க புள்ளியா போட்டுக்கொண்டே போனால் யார் முற்றுப்புள்ளி வைப்பது? அதான் கேள்வி. ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கீங்க.